ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜா பாத்திரங்கள்லாம் கழுவலாம். பூஜா பாத்திரம் கழுவுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை தான். அந்த வேலையெல்லாம் பாருங்கள், நம்ம ஈஸியாக 10 மினிட்ஸில் நம்ம வந்து கழுவி எடுத்து பளபளன்னு தங்கம் மாதிரி சூப்பராக ஜொலிக்கிற மாதிரி நம்ம கழுவி எடுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பொருள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த 3 பொருள் பார்த்திங்கன்னா புளி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லெமன், அதுக்கப்புறமா ப்ரில் லிக்விடு. அவ்வளோதான். ப்ரில் லிக்விடு இல்லாட்டி விம் லிக்விடு ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு அதை 3 பொருளை வச்சுட்டே வந்து நம்ம சூப்பராக கழுவி எடுக்க போகிறோம். அது 10 நிமிஷம் நமக்கு வந்து கையெல்லாம் வந்து ரொம்ப வலிக்கவே வலிக்காது. அவ்வளோ ஈஸியாக நம்ம போட்டு நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமல் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல 3/4 மேலே தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லெமன் சைஸ் புளி நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த புளி இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து அதை எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு லெமன் இருந்தது அப்படின்னா நல்லா அதோட நல்லா ஜூஸ் எல்லாம் புழிஞ்சிட்டு அந்த தோலையும் அதுக்குள்ளாரையே போட்டுருங்க. இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து நல்லா பாயில் பண்ணணும். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம இந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ஒரு டிஷ்யூ போட்டு நல்லா சூப்பராக தொடச்சி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ப்ரில் லிக்விடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற்றிட்டோம் அப்படின்னோம்னா அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் போயிடும். இதுக்கு மேலேயே நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றினாலே போதும். அந்தளவுக்கு ஊற்றிட்டு நம்ம இதை வந்து அப்படியே வந்து நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் இந்த தண்ணியில் பாயில் பண்ணால் போதும். ரொம்பலாம் வேண்டாம். 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஷிங்க் கிட்ட வச்சுக்கோங்க. புது ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. எப்போயுமே வந்து சாமியோடதுக்கு நம்ம புதுசு தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணவே வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் ப்ரில் லிக்விட் எடுத்துகிட்டு நல்லா இதை தேய்ச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு சூப்பராக பளபளன்னு ஆகிடும். பாருங்கள், நான் இப்போ வந்து ரொம்ப லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா தண்ணி போட்டு நம்ம கழுவி எடுத்தோம் அப்படின்னா அட்டகாசமாக பளபளன்னு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம பூஜா சாமானெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதை வந்து நம்ம அப்படியே தண்ணியோடு வச்சிருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு நல்லா இதை வந்துட்டு நல்லா நம்ம தொடச்சி சூப்பராக கொஞ்சம் காத்தோட்டமாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் வந்து அதோட ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்குள்ளார நம்ம வந்து பூஜா கபோர்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பூஜா கபோர்டில் இருக்க சாமி எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும். அந்த பேப்பர் எல்லாமே மாற்றணும் நம்ம. ஸோ அதனால் எல்லாமே எடுத்து நான் வெளியில் வச்சுட்டேன். எல்லாம் வெளியில் வச்சுட்டு நல்லா ஒரு துணி போட்டு சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நீட்டாகிடும். அவ்வளோ நீட்டாகிடும். நமக்கு வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் தான் நான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். பட் பூஜா பாத்திரம் வந்து 10 நாள் ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா நான் குபேரலக்ஷ்மி பூஜை பண்ணுறப்ப எனக்கு இந்த 5 ரூபீஸ் காயின் வேணும். அதனால் வந்து நான் இது சேர்த்து வச்சது. இது வந்து சாமிக்கிட்டேயே தான் எப்பயுமே இருக்கும். அதனால் வந்து இதில் வச்சுட்டு நம்ம வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் இப்போ நிறைய சாமி எல்லாமே ஃபுல்லாக மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. திருப்திகரமாக இருந்தது. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.